ஹலோ பேலன்சர்ஸ். நான் ஆரம்ப காலகட்டங்களில் ஒர்க் அவுட் பண்ணும்போது பண்ண 3 மிஸ்டேக்ஸ், முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸாக வெல்னஸ் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆமாங்க, நான் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் மிக முக்கியமான 3 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் அப்பு, ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் டெக்னிக்கு, அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி. முதல்ல வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நிறைய இன்ஜுரி ரிஸ்க் ஆகும். உங்கள் மசில் நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும். உங்கள் பாடி ஒர்க் அவுட்டுக்கு ரெடியே ஆகிருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் ஒர்க் அவுட்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ வார்ம் அப் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் டெக்னிக். இதில் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க, என்னையும் உட்பட. நான் ஆரம்ப காலகட்டங்களில் மாங்குன்னு வெயிட்டை போடுவேன். சரியாக ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் டெக்னிக். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், பின்விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய இன்ஜுரிஸ் வரும். குறிப்பாக ஜாயிண்ட்லேயும் மசிலையும் நிறைய இன்ஜுரிஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், 100% ஒர்க் அவுட் அதில் போகவே போகாது. ஒரு 60%, 50-60%. இது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ முழுமையான பெனிஃபிட் நீங்கள் ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரெச்சிங். நிறைய பேர் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்க யாருமே ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதே இல்லை. இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணாதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மசில் ஸ்டிஃபாகவே இருக்கும் அந்த ஹோல் டே. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்கவரி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணல அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஸ்லோ ரிக்கவரி. ஸ்லோவாக தான் ரிக்கவர் ஆகும். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கலாம், இல்லை அட்வான்ஸ்டு பாடி பில்டரோ இல்லை வெயிட் லிஃப்டரோ இருக்கலாம். மறக்காமல் வார்ம் அப், ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் டெக்னிக், அப்புறம் ஸ்ட்ரெச்சிங், இதை மறக்காமல் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட். நீங்கள் போகிற அந்த 100% டைம் ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸாக வெல்னஸ் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.